சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறந்தும் கடனாக கூட இந்த 3 பொருட்களை யாரிடமும் வாங்காதீர்கள். தீராத கஷ்டம் வரும். அது என்ன பொருள், ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடன் இல்லாத ஆளே பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்ப எல்லாருமே இருக்கும். இருந்தாலும் கடனா கூட இந்த 3 பொருட்களை நம்ம வாங்கவே கூடாது. மறந்தும் வாங்கிரக்கூடாது. அப்படி நம்ம வாங்குனோம் அப்படின்னா, அவங்களோட கெட்ட நேரமும் நமக்கு வந்து சேரும். இதற்கு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து செகண்ட்ஸ்ல ஏதாவது பொருள் வாங்குறேன். இப்போ ஒரு வண்டி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அது வாங்குனதுலேருந்து எனக்கு நேரமே சரியில்லப்பா. அந்த வண்டி வாங்குனதுலேருந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு. அதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் அந்த வண்டிய அவங்களே நேரம் சரியில்ல அப்படிங்கிறதுனால தான் வித்திருப்பாங்க. அத போய் நீங்க விலை கம்மியா இருக்குன்னு வாங்குறதுனால, உங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால தான் இந்த குறிப்பிட்ட பொருள மட்டும் நம்ம வாங்கவே கூடாது. அடுத்தவரிடம் வாங்கக்கூடாத முதல் பொருள் கை கடிகாரம். யாராவது கட்ன வாட்ச பார்த்து, "ஐயோ! ரொம்ப அழகா இருக்குப்பா. எனக்கு கூட நான் கட்டிட்டு தரேன். நான் ஒரு 2 நாள் கட்டிட்டு தரேன்." அப்படிலாம் சொல்லி தயவு செய்து வாங்காதீர்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க காசு போட்டு அதே மாடல்ல வேணா வாங்கி கட்டிக்கோங்க. அடுத்தவங்க கையில உள்ள வாட்ச வாங்கி நீங்க 2 நாள் கட்டிட்டு தரேன். நான் ஒரு தேவைக்கு போட்டுட்டு தரேன். அப்படின்னு சொல்லி ஒருபோதும் அடுத்தவர்களின் வாட்சை கடனாக வாங்கி போடாதீர்கள். கண்டிப்பா அவர்களோட கெட்ட நேரம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்ப கெட்ட நேரம் மட்டும் தான் வரணுமா? இப்ப அவங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா, அந்த நல்ல நேரம் எனக்கு வேலை செய்யக்கூடாதா? அப்படிலாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுது அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா அவங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே மாரி அவங்கள்ட்டேருந்து ஒரு பொருள் விலகுது அப்படின்னா, ஒரு கெட்ட நேரம் இருக்கிறனால மட்டும் தான் அவங்கள்ட்டேருந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் அவங்கள விட்டு விலகும். இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா? கெட்ட நேரம் இருக்கா? அப்படிங்கிறது. 2வது பொருள் காலணி. ஒருத்தவங்க போட்டு யூஸ் பண்ண செருப்பை மறந்தும் கூட நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. இது அறிவியல் பூர்வமாகவும், மருத்துவ ரீதியாகவும் பரிந்துரைக்கப்படுகின்றது. என்னங்க ஒரு செருப்ப கொஞ்ச நேரம் போட்டுட்டு திருப்பி குடுக்க போறோம். இதுலலாம் என்னங்க கெட்ட நேரம் வரப்போது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கெட்ட நேரம் மட்டும் இல்ல. அவங்களுக்கு இந்த செருப்ப போட்டிருந்தவங்களுக்கு ஏதேனும் அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால், கண்டிப்பா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும். கோவில்ல செருப்பு காணா போது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். செருப்பு அப்படிங்கிறது காணாமல் போவது, அதுவும் கோவில்ல காணா போறதா இருக்கட்டும், இல்ல விசேஷ வீடுகள்ல காணா போவதா இருக்கட்டும். செருப்பு உங்கள விட்டு போது அப்படின்னாலே, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது. உங்களை பிடித்த கஷ்டங்கள் குறையப் போகின்றது என அர்த்தம். அதனால ஒருபோதும் மற்றவர்களிடமிருந்து காலணிகளை வாங்கி கடனாக கூட போடாதீர்கள். 3வது பொருள் கூர்மையான கத்தி, அருவாமனை போன்ற பொருட்களை ஒருபோதும் கடனாக வாங்கக்கூடாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இரும்பு சார்ந்த பொருட்களை யாரிடமும் கடனாக வாங்கக்கூடாது. இரும்பு என்பது சனியின் ஆதிக்கம் நிறைந்தது. உங்களுக்கு சனி தோஷம் பிடிக்க போது, இல்ல சனியோட வக்ர பார்வை உங்க மேல விழப்போது அப்படின்னா, நீங்க அதிகமா இரும்பு சார்ந்த பொருட்களை அடுத்தவர்களிடம் வாங்குவீங்க. இத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இரும்பு சார்ந்த பொருட்கள் உங்களுக்கு அதிகமா சேர்க்கை ஏற்பட்டாலோ, இல்ல வீட்ல அடிக்கடி இரும்பு சார்ந்த பொருட்கள் பழுது ஏற்பட்டாலோ, சனியின் தாக்கம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கு. நமக்கு கஷ்டகாலம் வரப்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சனீஸ்வரர் கோவிலுக்கெல்லாம் போனா, இரும்பினால் செய்யப்பட்ட விளக்க கோவிலுக்கு தானமாக குடுப்போம். ஒருவரிடம் இருந்து நீங்க இரும்பு சார்ந்த பொருட்களை 2 நாட்கள் கடனாக குடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கினாலும் சரி, கண்டிப்பா அந்த 2 நாட்கள் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாகவே இருக்கும். அதற்கு பதிலா அத நீங்க வாடகை மாரி நான் வந்து இந்த பொருள் நீ குடுக்குறதுக்கு நான் வாடகையா நான் பணம் குடுத்துர்றேன். இது போன்று நீங்க வாங்கலாம். ஆனா இரும்பு பொருட்கள் ஒருபோதும் தானமாகவும், கடனாகவும் ஒருபோதும் வாங்கவே வாங்காதீர்கள். அப்படி இரும்பு பொருட்கள் நீங்க வாங்குறது சனியின் தாக்கத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். தீராத கஷ்டம் வரும்.
அதனால தான் இந்த 3 பொருளை மறந்தும் கூட யார்கிட்டயும் கடனா வாங்கவே வாங்காதீங்க. இத நீங்க மறந்து வாங்குனனா, அத திருப்பி கொண்டு போய் தயவு செய்து குடுத்து விடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.